எடுத்துட்டு வரோம்? இலக்கணம்ன்றது எங்க மட்டும் இந்த பாடத்தோட மட்டும் நின்று போதா? ஒவ்வொரு தடவையுமே நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னதான், இலக்கணம்ன்றது நம்ம இப்ப கத்துக்கிறது எங்க வரைக்கும் போவோம்? நம்ம தமிழ் வந்து எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கோமோ அங்க வரைக்குமே மாறவே மாறாது. சரியா? அது மாதிரிதான் இப்போ ஒரு டாபிக் இலக்கணத்தை பார்க்க போறோம். என்ன பகுதினா விடையோட வகைகள். சரியா? வினானா என்ன? வினானா என்னது? நம்ம ஒருவர்கிட்ட என்ன பண்றது? கேள்வி கேட்கிறது. அதுதான் என்னது? வினா. சரியா? விடைனா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதுதான் என்னது? விடை. வினா விடைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல வகைகள் இருக்குன்றது தெரியுமா? தெரியாது. ஆனா ரெண்டுலயுமே என்ன இருக்கு? நிறைய வகைகள் இருக்கு. சரியா? புக் எல்லாரும் க்ளோஸ் பண்ணி. இப்ப ஃபர்ஸ்ட் வினாவோட வகைகள் என்னன்னு பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் என்னது? விடை வகைகள் என்னன்னு பார்க்கலாம். வினாவோட மொத்த வகைகள் எத்தனைனா 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஃபர்ஸ்ட் என்னன்னு எழுதினேன், அதுக்கப்புறம் என்ன சொல்றேன். சரியா? நான் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னன்னு சொல்லுங்க? அலவினா, அரியாவினா, ஐயவினா, ஏதவினா, கொடவினா, கொடைவினா. சரியா? இப்போ நம்ம क्वेश्चन கேக்குறோம்ல, இவ்வளவு நாள் நம்ம क्वेश्चन நிறைய கேட்டுறோம் வினா. சரியா? அந்த வினாவுல நம்ம எந்த வகையில கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? இல்ல. வினாவுல எத்தனை வகை இருக்குன்னே நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஆனா இப்ப தெரியும். சரியா? அப்பனா என்ன டீச்சர்? இப்ப அறிவினானா என்ன? அறிவினானா உள்ள அறிதல்னா என்னடா? அறிதல்னா என்னது? தெரிஞ்சுக்கிறது. சரியா? அறிவினானா அதுதான். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்? அது உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கறதுக்காக கேட்கறது. அந்த கேள்விதான் என்னது? அறிவினா. சரியா? ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா என்னன்னா, ஒரு டீச்சருக்கு ஏதோ ஒரு ஆன்சர் தெரியும், ஆனா அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க. சரியா? அதாவது क्वेश्चन என்ன கேட்கலாம்னா, திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப அதோட ஆன்சர் எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறோமா? அதுதான் என்னது? அறிவினா. சரியா? எனக்கு ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரியுது, தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு கேட்கறதுதான் என்னது? அறிவினா. அதுவே அறியாவினா. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அறியாவினானா என்னது? உங்களுக்கு திடீர்னு டீச்சர் எனக்கு ஒரு சந்தேகம் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கேள்வி கேட்கறது. சரியா? இப்ப அதே எக்ஸாம்பிள் சொல்லணும். நீங்க கேட்கலாம், நான் வந்து திருக்குறள் சம்பந்தமா ஒரு குறளை சொல்லி நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன். அப்ப நடத்திட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம்? இப்ப சந்திரன் கேட்டாங்க இல்லையா, அது மாதிரி அவன் கேட்கலாம், டீச்சர் அது திருக்குறள் சொல்றீங்க டீச்சர், அந்த திருக்குறள எழுதுனது யாரு? அப்ப அவனுக்கு அவனோட ஆன்சர் தெரியல. அவன் என்ன பண்றான்? அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக என்ன பண்றான்? என்னட்ட ஒரு கேள்வி கேட்கறான். சரியா? புரியுதா? அதுதான் என்னது? அறியாவினா. இப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா? அறிவினான்னா என்னது? நமக்கு தெரிஞ்சுட்டே ஒரு கேள்வி மத்தவன்கிட்ட கேட்டா அது என்னது? அறிவினா. அறியாவினானா தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றோம்? கேள்வி கேட்கணும். சரியா? அதுதான் அறியாவினா. அடுத்து ஐயவினா. ஐயம்னா என்னன்னு தெரியுமா? ஐயம்னா என்னது? பயம்னு சொல்றதை விட இங்க ஒரு சந்தேகம். சரியா? என்ன சொல்லலாம்? சந்தேகம். நான் கிளாஸ் ரூம்ல உள்ள வர்றேன், வரும்பொழுது எனக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. அப்ப நான் கேட்டேன், யாரா அந்த டேபிள தட்டினது யாரு? ஆரியாவா இல்ல பூவரசனா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரெண்டு பேர்ல யாருன்னு எனக்கு
வார்த்தை எழுதுடா அப்படின்னு நான் சொல்றேன். நான் அப்ப என்ன பண்றேன், அவனுக்கு கட்டளையிடுறேன். அதை போய் நீ செய் அப்படின்னா அவன் செய்வானா செய்ய முடியாதுன்னு சொல்லுவான், செய்வான். சரியா? அப்ப நான் அவனுக்கு ஒரு வேலையை சொல்றதுதான் என்னது, ஏவல் வினா. சரியா? உங்க வீட்டுல உங்க அம்மா சொல்லலாம், டேய் கடைக்கு போய் இந்த ஜாமானை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஏவல். சரியா? நம்மள போக சொல்லி அவங்க கட்டளையிடுறாங்க. அதுதான் என்ன வினா, ஏவல் வினா. அடுத்து கொளல் வினா. கொளல் வினா அப்படின்னா என்னன்னா, இப்ப அம்மா உங்களை கடைக்கு போக சொல்றாங்கன்னு சொல்ற, ஏதோ ஒரு ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அப்ப அந்த கடையில போனோம்னையும் நம்ம அண்ணன் பால் பாக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். சரியா? இருக்கா கேட்கிறோமா? ஏன்னா நமக்கு என்ன வேணும், நமக்கு பால் பாக்கெட் வேணும். அதை வாங்கிக்கிறதுக்காக போய் கடைக்காரர்கிட்ட என்ன கேட்கிறோம், பால் பாக்கெட் இருக்கா அப்படின்னு. நமக்கு தேவைப்படுறத நம்ம வாங்கிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லையா, அதுதான் என்னது, கொளல் வினா. சரியா? கொளல்னா நம்ம வாங்கிக்கிறது. சரியா? அதுதான் கொளல் வினா. இன்னொன்னு என்ன இருக்கு, கொடை வினா. கொடை வினானா, கொடை வினா என்ன தெரியுமா? வெரி குட், அதே கரெக்டா சொல்லலாம். கொடைனா மற்றவங்களுக்கு கொடுக்கிறது. சரியா? அதுதான் ரொம்ப கொடைத்தன்மை உடையவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ உங்க வீட்டுல ஏதோ யாரோ வெளியில போயிட்டு வந்திருக்காங்க, எல்லாரும் போயிட்டு வந்திருக்காங்க, ஒரு 4 பென்சில் மட்டும் கொடுக்குறாங்க. அப்ப அதை நீ கொண்டு வந்து உங்க ஃப்ரெண்ட்கிட்ட கூட என்கிட்ட 4 இருக்குடா உனக்கு 1 தர்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறத, நீ 4 பென்சில் இருக்கு அதுல 1 நீ வாங்கிக்கிறியா அப்படின்னா அதை நம்ம கொடுக்க போறோம். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா? இது வந்து நம்ம வாங்க போறோம், அது இருக்கான்னு கேட்கறதுக்காக கேட்கறது என்னது, கொடை வினானா என்ன, என்கிட்ட நிறைய இருக்கு அதுல உனக்கு ஒண்ணு வேணுமா அப்படின்னு கேட்கறது என்னது, கொடை வினா. சரியா? இதுதான் என்னது, வினாவின் 6 வகைகள். சரியா? இந்த வினாவின் 6 வகைகள்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. சரி, அப்ப சந்தேகம் இல்லைன்னா இப்ப நான் இதுல இருந்து क्वेश्चन கேட்க போறேன். சரியா? அதோட ஆன்சர் இந்த சார்ட்ல இருக்கு. அதாவது இது என்ன வினான்னு சொல்லி நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டான பதில் எதுவோ அதை நீ எடுத்து போர்டுல வச்சணும். சரியா? என்ன சொல்றேன் புரியுதா? நான் ரைட், காயத்ரி வா. ஒரு மாணவன் ஆசிரியரிடம் கேள்வி கேட்கிறான். அது வந்து எந்த வகையான வினா? ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கிறான். மாணவனுக்கு அந்த கேள்விக்கு என்ன தெரியல, தெரியல. அப்ப ஆசிரியர்கிட்ட கேட்கிறான். அது வந்து என்ன வகையான வினா? கரெக்டா தப்பா? வெரி குட், கிளாப் பண்ணு. அவனுக்கு பதில் தெரியல, அப்ப அறியா வினா. அப்ப அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கேட்கிறான். வெரி குட், நீ கேட்க. அடுத்து இப்போ சந்துருவா. ஆசிரியர் மாணவரிடம் கேள்வி கேட்பது. ஒரு ஆசிரியர் மாணவரிடம் கேள்வி கேட்பது. வெரி குட், கிளாப் பண்ணு. அவருக்கு ஆன்சர் தெரியும், ஆனா மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக சொல்றது. சரியா? ஆரியவா. பேனா இருக்கு, அதை வந்து உன் ஃப்ரெண்டுக்கு வேணுமா அப்படின்னு நீ கேட்கிற, அது எந்த வகையான வினா? என்ன வினாடா? அவன்கிட்ட இருக்கு, அதை கொடுக்க போறான். சரியா? அதுக்காக அவன் கேட்கிறது. நான் இன்னைக்கு பேனா எடுத்துட்டு வரல, உன்கிட்ட பேனா இருக்கா ஹாசினி அப்படின்னு சொல்லி உன்கிட்ட நீ கேட்கிற, என்ன வேணும்? வெரி குட்.